குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவுக்கு உடல்நிலை மட்டுமின்றி வேறு காரணங்களும் இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க கோரும் விவகாரத்தில் ஆளும் பாஜகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே காரணம் என்றும் கூறப்படுகிறது. உண்மை நிலவரம் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் ராஜினாமா செய்ததாக கூறப்படும் நிலையில் பதவி விலகலுக்கு பல்வேறு காரணங்களும் கூறப்படுகிறது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட சர்ச்சையில் சிக்கியுள்ள நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் அளித்த தீர்மான நோட்டீஸை தன்கர் ஏற்றதால் பிரச்சினை வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அளித்த தீர்மான நோட்டீஸை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் ஏற்றார். அது குறித்து உரிய நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அவையில் பொதுச் செயலாளரிடம் தன்கர் உத்தரவிட்டார். எதிர்க்கட்சிகளின் நோட்டீஸை தன்கர் ஏற்றுக்கொண்டது ஆளும் பாஜக தலைவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. நீதித்துறையில் நிலவும் ஊழலை எதிர்ப்பதில் முன்னிற்பது பாஜக என்று காட்டுவதற்கான வாய்ப்பு பறிபோனதாக அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா உள்ளிட்ட பாஜக மூத்த அமைச்சர்கள் கோபமடைந்ததாகவும் பின்னர் தன்கருடன் தொலைபேசியில் பேசிய பாஜக அமைச்சர்கள் அவரது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மாநிலங்களவை தலைவரின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாஜக மூத்த அமைச்சர்கள் கண்டித்ததாகவும் அப்போது அவர்களுக்கிடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தம்மீது ஆளும் பாஜக அதிருப்தியில் இருப்பதை உணர்ந்த தன்கர் உடனே ராஜினாமா முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குடியரசுத் தலைவரை சந்திக்க உடனே நேரம் கேட்ட தன்கர் நேற்று மாலையிலேயே திரௌபதி முர்முவிடம் ராஜினாமா கடிதத்தையும் வழங்கி உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.